எதிலும் புதுமை அதுவே எங்கள் பெருமை. வணக்கம் and welcome. இது ஜீ தமிழ் வழங்கும் அதிர்ஷ்டலட்சுமி ப்ரொடெக்ஷன் பார்ட்னர் குட் நைட் அட்வான்ஸ் எக்ஸ்பிரஸ் சிஸ்டம். காற்று இல்லாமல் இந்த உலகம் இயங்கவே முடியாதுன்னு சொல்வாங்க. அதே மாதிரி நல்ல ஆசிரியர்கள் இல்லாம அறிவான சமுதாயம் இயங்கவே முடியாது. யார் வேணாலும் டாக்டர், வக்கீல், இன்ஜினியர் ஆயிடலாங்க. ஆனா இவங்க எல்லாரையும் உருவாக்குறது ஆசிரியர்கள் தான். கற்பது கடமை, கற்பிப்பது பெருமை அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிற ஆசிரியர்களை தான் இந்த வாரம் இந்த மேடையில நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். So let's welcome our fabulous 4 teachers on அதிர்ஷ்டலட்சுமி. அதிர்ஷ்டலட்சுமி, 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 அதிர்ஷ்டலட்சுமி. ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாரும் இன்னைக்கு அதிர்ஷ்டலட்சுமியில பார்ட்டிசிபேட் பண்றது. ஃபர்ஸ்ட் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. என்ன கத்து கொடுக்குறீங்க, எங்க கத்து கொடுக்குறீங்க, உங்க பெயர் சொல்லுங்க. I am Devi. I am working as assistant professor in Dhanalakshmi College of Engineering. ஓகே, நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கத்து கொடுக்குறீங்க. Yeah. Thank you தேவி, ரொம்ப சந்தோஷம் நீங்க இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்றது. நம்மளோட contestant number 2. My name is Subbalakshmi. I am working in Dan Bosco Nursery and Primary School in Thanigachalam Nagar. நான் வந்து PT மாஸ்டரா இருக்கேன் 1st to 5th வரைக்கும். PT மாஸ்டரா? அப்ப ஏதாவது பண்ணா உடனே காலுக்கு வந்து காலை பிடிக்க சொல்லுங்க போலயே. இல்ல அதெல்லாம் பண்ண சொல்ல மாட்டேன். வெரி நைஸ். கனிமொழி வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஃபைன். உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என் பேர் கனிமொழி. ஐ எம் ஒர்க்கிங் as assistant professor in Dhanalakshmi College of Engineering and I am handling computer programming. Thank you so much வந்ததுக்காக இந்த நிகழ்ச்சிக்கு. வணக்கம். சுதா என்கிற சுஜிதா. ஆமா. உங்களை பத்தி சொல்லுவாங்க. நான் சுஜிதா. நான் வந்துட்டு ப்ரீ ஸ்கூல் லிட்டில் மில்லேனியம்னு ஒரு ப்ரீ ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. சாலிகிராமம். என்ன கத்து கொடுப்பீங்க அந்த குழந்தைங்களுக்கு? அதுவும் நீங்க சொல்ற அந்த ப்ரீ ஸ்கூல், பிளே ஸ்கூல் குழந்தைங்க என்ன கத்து கொடுப்போம்? எல்லாமே கத்து கொடுப்போம். Thank you so much சுஜிதா இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக. Thank you. நீங்க வண்டர்ஃபுல்லான டீச்சர்ஸ். உங்களுக்கும் சரி உலகம் முழுவதும் இருக்கும் எல்லா டீச்சர்ஸ்க்குமே ஜீ தமிழின் சார்பாகவும் அதிர்ஷ்டலட்சுமி டீமின் சார்பாகவும் a very happy teachers day. அதிர்ஷ்டலட்சுமி அப்படிங்கிற இந்த கேம்ல நீங்க அதிர்ஷ்டலட்சுமி அப்படிங்கிற டைட்டில் வின் பண்றதுக்கு 4 சிம்பிளான சுற்றுகள் இருக்கு. ஓகேங்களா? ரொம்ப குவிக்லி உங்களுக்கு எல்லா சுற்றுகள் பத்தி சொல்லிடுறேன். முதல் சுற்று ரீவைண்ட் அப்படின்ற சுற்று. ரொம்ப சிம்பிள்ங்க. உங்களுக்காக இமேஜ் ஸ்கிரீன்ல வரப்போகுது. ஞாபகம் வச்சுட்டு நீங்க ரிப்பீட் பண்ண போறீங்க. மெமரி கேம்ங்க. எத்தனை ஜாஸ்தி சொல்றீங்களோ அத்தனை மதிப்பெண்கள். 2வது சுற்று உங்களை பாட வைக்க போற சுற்று. 3வது கதை சொல்ல போறீங்க. 4வது மொத்த கேமே மாத்த போறீங்க. அவ்வளவுதாங்க நம்ம சுற்றுகள். ரெடியா இருக்கீங்களா? போலாமா? அதிர்ஷ்டலட்சுமியில முதல் சுற்று ரீவைண்ட். முதல்ல விளையாட போறது தேவி, நீங்க தான். சோ ரெடியா இருக்குமா தேவி? உங்களுக்கான முதல் சுற்று ரீவைண்ட் சுற்று. இந்த சுற்று உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப சிம்பிளாக உங்களுக்காக இந்த ஸ்கிரீன்ல ஒரு சில இமேஜஸ் வரப்போகுது. அதை நல்லா ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. 1 நிமிஷத்துக்குள்ள நீங்க எத்தனை கரெக்டாக ரிமைண்ட் பண்ணி ரீகால் பண்ணி சொல்றீங்களோ உங்களுக்கு அத்தனை மதிப்பெண்கள். ஆல்ரைட், are we ready to go? Yeah. So தேவி உங்களுக்கான இமேஜஸ் இதோ. தேவி உங்களுடைய டைம் ஸ்டார்ட்ஸ் now. பாட்டில். பாட்டில். பேபி. பேபி. பீச். பீச். மகாபலிபுரம். ஓகே, அது கோயில சொல்றீங்க. டெம்பிள். கோயில். சேஃப்டி பின். ஓகே. கீ செயின். கீ செயின். பேக். பேக். மங்கி. மங்கி. அயன் பாக்ஸ். அயன் பாக்ஸ். 9. சூப்பர், கோ ஆன். அயன் பாக்ஸ். அப்புறம் படிக்கிற ஒரு டிரைவர். ஸ்க்ரூ டிரைவர். வாட்ச். வாட்ச். கேலண்டர். கேலண்டர். லைப்ரரி. லைப்ரரி. 13. Come on, come on, come on. 2 more to go. லைப்ரரி. 4, 3, 2, 1 and time up. Fantastic. Super effort. 13 on 15. நீங்க மிஸ் பண்ண 2 DVD player and parachute. 13 out of 15. சாதாரண ஸ்கோர் கிடையாது, செம்ம ஸ்கோர். நல்லா கை தட்டு உங்களுக்கு. அடுத்தபடியாக சுபலட்சுமி நீங்க விளையாட போறீங்க. ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா பசங்க என்ன கிளாஸ் சேட்டை பண்ணாலும் நேரா பிடி டீச்சர் கிட்ட வந்து விட்டுட்டு நீங்க கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் இந்த காலகட்டத்துல குழந்தைங்களை தொட்டாலே பிரச்சனை தான். ஒரு பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுக்கவே முடியாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அதட்ட கூட முடியாது.
So how do you manage that? எங்க ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எங்க ஸ்கூல்ல எனி ப்ராப்ளம்ஸ் எதுனாலும் டைரக்டா ஹெட் மிஸ்ட்ரஸ் தான் கொண்டு போய் விடுவாங்க. அவங்க தான் ஹேண்டில் ஆமா, அவங்க தான் ஹேண்டில் பண்றது. என்கிட்ட எதுவும் எந்த ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரிலாம் கொண்டு வரது கிடையாது. ஆமா. பட் அதிகமாக ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஸ்கூலோட ஸ்போர்ட்ஸ் டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப பசங்களை வந்து மார்ச் பாஸ் பண்ண வைப்போம், வெயில நடக்குதுங்க, அப்போ வந்து எதுக்கு வெயில நடக்க வைக்கிறீங்க என் பிள்ளைய, கருத்து தான் பாத்தீங்களா அப்படின்னு பேரண்ட்ஸ் கேட்டிருக்காங்களா உங்களை? கேட்க மாட்டாங்க. எங்க வீட்ல தான் கேட்டாங்க. நான் தான் ரொம்ப கருத்து போயிட்டேன். உங்க வீட்டுல தான் கேட்டாங்க, ரொம்ப கருத்து போயிட்டீங்க. ஓகே சுப்புலட்சுமி, உங்களுடைய ரீவைண்ட் சுற்றுக்காக நாங்க ரெடியா இருக்கோம். நீங்க ரெடியா? ஓகே, ரெடி. உங்களுக்கான க்ளூஸ் இதோ. சுப்புலட்சுமி, உங்களுடைய ரீவைண்ட் சுற்று இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்க ஆல்ரெடி ஸ்கிரீன்ல இமேஜஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்பதான் மறக்குது இல்லீங்களா? ரெடிங்களா? அதெல்லாம் சொல்லி தான் உங்க மைனஸ் பண்ணுவாங்க. Your time starts now. ஓகே. டெடி பியர், கலர் பென்சில்ஸ், அப்புறம் லேப்டாப், நியூஸ்பேப்பர், நம்பர்ஸ், சாட்டன் ரிப்பன், நர்ஸ், கலர் பென்சில்ஸ், அதுக்கப்புறம் வந்து வேக்யூம் கிளீனர், ஹேர் ட்ரையர், எரேசர், செல்போன்ஸ், மணக்கும் ஒரு பொருள், சென்ட், அதுக்கப்புறம் வந்து 12 சொல்லிட்டீங்க. கம் ஆன். காஃபி அப்சல்யூட்லி 13. ஓகே. எரேசர் சொல்லிட்டீங்க. நியூஸ்பேப்பர் 2 சொல்லியாச்சு. டீ, காஃபி. டைம் அப். 13 on 15. என்னது இவ்ளோ க்ளோஸ் போட்டியா இன்னைக்கு? தேவியும் 13, நீங்களும் 13. ஸ்பூன் அண்ட் நூடுல்ஸ் இது ரெண்டுத்தையுமே மிஸ் பண்ணிருக்கீங்க. வெரி வெல் டன் சுப்புலட்சுமி. 13 on 15 சூப்பரா வாங்கிருக்கீங்க. தேவி, சுப்புலட்சுமி ரெண்டு பேருமே 13. பரீட்சைகள் இருக்கு. இது எப்படி போய் ட்விஸ்ட் ஆக போகுதுன்னு தெரியல. கனிமொழி தான் அடுத்தது விளையாட போறாங்க. கனிமொழி ரெடியா இருக்கீங்களா? ரெடி. சூப்பர் ரெடி. எஸ். நீங்க வந்து சொன்னீங்க கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் கத்து கொடுக்குறீங்கன்னு. எல்லா C++ ப்ரோக்ராம்ஸ்லயும் ஃபர்ஸ்ட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு லைப்ரரியை கனெக்ட் பண்ணி விட்டுறீங்க. கரெக்ட்டுங்களா? எப்படி ஏதாவது நீங்க கை தட்டணும். அத பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண போறோம். பட் உங்களுக்காக இப்போ ரீவைண்ட் ரவுண்ட் ரெடியாக இருக்கு. பார்க்கலாமா உங்க க்ளூஸ்? உங்களுக்கான க்ளூஸ் இதோ. கனிமொழி, ரெடியா இருக்கீங்களா? Your time starts now. Ice cream, mango, gloves, helmet, phone, cell phone, and chain, belt, headset, flute, ராஜாக்கு யூஸ் பண்றது, crown, and joker. 12. இன்னொன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க ஈக்குவல் ஆயிடுங்க. 30 செகண்ட், இன்னும் 25 செகண்ட்ஸ் இருக்கு. யோசிச்சு நிதானமா சொல்லுங்க, அவசரமே இல்ல. bubbles 14. 4, 3, 2, 1 and time up. கனிமொழி 14 on 15 சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள். இவங்க ரெண்டு பேருடைய ஸ்கோரை விட 1 பாயிண்ட் ஜாஸ்தி எடுத்துட்டீங்க. அப்படியே லீடிங்ல போயிட்டு இருக்கீங்க. நீங்க மிஸ் பண்ணது சன் கிளாஸஸ் மட்டும்தான். 14 on 15 சூப்பர். வெரி நைஸ். சுஜிதா, ரெடியா? எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க? இருக்கேன். உங்களை மிஞ்சி நிறைய விஷயங்கள் உங்க குழந்தைங்க உங்களுக்கு சொல்லும்போது how does it feel? Feel happy ma'am. Future வந்துட்டு நல்லா இருக்கும். Future India வந்துட்டு is going to be a very good அப்படி நல்லா. Very nice. Okay, உங்களுக்கான க்ளூஸ் இதோ. Your time starts now. Iron box, banana, juicer, stars, pendant, sound box, orange, mop, table, chair, ஜெயிச்சா கிடைக்கிற ஒண்ணு, award, trophy, mic, now cotton, yes, okay, பஞ்சு, correct. சுத்தப்படுத்துறதுக்கு பயன்படும் ஒரு பொருள், mop. 13. Juicer சொல்லிட்டீங்க, orange juicer. 4, 3, 2, 1.
நீங்க மிஸ் பண்ணது என்னலாம் சுஜிதா? ராபிட் அண்ட் குக்கர். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நீங்க விளையாடுறது 4 சிறப்பான பரிசுகளுக்காக. 1 வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட் ஜூஸர், 2வது ஒரு குக்கர், 3வதாக உங்களுக்காக ஒரு அழகான வாட்ச் அண்ட் an iron box. இந்த நாள்ல உங்க எல்லாருக்குமே என்ன வேணும்ன்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. ஜூஸர். ஜூஸர். சோ உங்களுக்கு வேணும்னு நீங்க ஆசைப்படுறது வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட் ஜூஸர். 14 கரெக்டா சொல்லிருக்கிறதுனால டாப் ஸ்கோரர் இந்த சுற்று பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு 20 மதிப்பெண்கள் and நீங்க ஆசைப்பட்ட ஜூஸர் வாங்க எடுத்துக்கோங்க. ரொம்ப சந்தோஷம். 20 பாயிண்ட்ஸ் and ஒரு அழகான வெஜ் அண்ட் ஃப்ரூட் ஜூஸர் எடுத்திருக்கீங்க. அடுத்து உங்க சாய்ஸ் சொல்லுங்க. சுஜிதா உங்களுக்கு என்ன வேணும்? அயன் பாக்ஸ். சுபலட்சுமி வாட்ச். வாட்ச் and தேவி ப்ரெஷர் குக்கர். ப்ரெஷர் குக்கர். நீங்க 3 பேருமே வேற வேற கிஃப்ட் சூஸ் பண்ணதுனால இங்க பஞ்சாயத்தே இல்லாம ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருச்சு. சோ தேவி முதல்ல வாங்க, உங்களுக்கு பிடிச்ச ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. சுபலட்சுமி சுஜிதா கனிமொழி, நீங்க இந்த பர்టిక్యులர் ரவுண்டோட வின்னர். உங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ் and உங்களுக்கு பிடிச்ச gift. Thank you. தேவி, சுபலட்சுமி and சுஜிதா நீங்க 3 பேருமே செகண்ட் பொசிஷன்ல 15 பாயிண்ட்ஸ் இருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்த ரவுண்ட் உங்களுடைய பாடல் திறமையை டெஸ்ட் பண்ண போற ஒரு சுற்று. ரெடியா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரீவைண்ட். அட்டகாசமா விளையாடுனீங்க. ஆளாளுக்கு போட்டி போட்டுட்டு 14-13. ரொம்ப புவர் மார்க்ஸ் யார் இந்த கிளாஸ்ல வாங்கினா? 13 மிஸ் அவுட் ஆஃப் 15 அப்படின்ற அளவுக்கு விளையாடி இருக்கீங்க. அதெல்லாம் வந்து டிஸ்டிங்ஷனை தாண்டி எங்கேயோ போயிடுச்சு. ரொம்ப சிறப்பா விளையாடுனீங்க. நல்ல ஸ்கோர்ஸ்லயுமே இருக்கீங்க. இன்னொரு சுற்று ரொம்ப சிம்பிளுங்க. உங்களுடைய பாடல் திறமையை டெஸ்ட் பண்ண போற ஒரு சுற்று. இதோட பேரு ஸ்டார்ட் மியூசிக். ஒரு பாடலோடைய முதல் 2 வரிகளை நமக்காக நம்ம சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் மைம் கிங் அப்துல்லா அவர்கள் நடிச்சு காட்ட போறாரு. நீங்க அதை பாட போறீங்க. ஓகேங்களா? ஒருத்தருக்கு ஒரு க்ளூ. ஆனா டைம் இருக்கிறது 30 வினாடிகள் மட்டுமே. 30 செகண்ட்ஸ்ல கண்டுபிடிச்சிருங்க. அழகா பாடிடுங்க. உங்களுடைய குரல் கேட்காம இந்த ரவுண்ட் நான் ஸ்டார்ட் பண்ணவே மாட்டேன். சோ அழகான பாடல் எங்களுக்காக ப்ளீஸ். பாபம பனி பம பனி பம கம ப சகசலி பனி பம கம க சகம தக்கிட தக்க தக்கதிம் தக்கிட தக்க தக்கதிம் தக்க தக்க தக்கதிம் தக்கதும் தக்க தக்க தக்கதிம் தக்க தக்க தக்கதிம் தக்க தக்க தக்கதிம் தக்கதும் கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தம் இல்லை, கண்களுக்கு சொந்தம் இல்லை. கண்ணோடு மணியானாயதனால் கண்ணை விட்டு பிரிவதில்லை, நீ என்னை விட்டு பிரிவதில்லை. தக்கு 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 திம் தக்கு 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 திம் தக்கு 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 திம் தக்கு ஜும் தக்கு 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 திம் தக்கு 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 திம் தக்கு 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 திம் தக்கு ஜும். தேங்க்யூ சோ மச் ஹரிதா. ரொம்ப அழகான பாடல் பாடிருக்கு. இது வந்து அவர் வந்து மைண்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ரவுண்ட் என்னன்னு. அவர் நடிப்பாரு, நீங்க கண்டுபிடிப்பீங்க. ரெடியா இருக்கீங்களா? லாஸ்ட் ரவுண்டோட வின்னர் கனிமொழி. நீங்க தான் ஃபர்ஸ்ட் க்ளூ பார்க்க போறீங்க. ஆர் யூ ரெடி? Yeah. ஓகே. சோ அப்துல்லா ரெடியா? First clue for you and your time starts now. டைம் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் இருக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. பெரிய பணம். 5 4 3 2 1 டைம் அப். பேட் லக் கனிமொழி. பட் ஹரிதா, அந்த பாட்டு எங்களுக்கு கேட்காம எப்படி? கேட்கலாமா? Yeah, sure. ஆடுவீங்கல்ல? ஊடான சூடி அதில் குளிப்போம் விளையாடி குஷியாகும் பாடி அட இது போல் வருமாடி ஊடான சூடி
தேங்க்யூ ஹரிதா, தேங்க்யூ வெரி மச். அடுத்த க்ளூ யாருது யாருது யாருது? 3 பேருமே ஈக்குவல் தான். யாரு நீங்களே ஆர்டர் டிசைட் பண்ணுங்க. தேவி ஃபர்ஸ்ட். உங்களுக்கான க்ளூ ஸ்டார்ட்ஸ் நவ. யாரு நடிகர்னு நடிச்சு காட்டுறாரு? யாருன்னு சொல்லுங்க. ஏதாவது வார்த்தைகள் விடுங்க. நீங்க சொன்னத யாரு நடிகரா இருக்கும்? ஆக்டர் யாரு? ஏதோ பாக்குறத பத்தி சொல்லிட்டு இருக்காரு. சிவகார்த்திகேயன். 6 5 4 3 2. சிவகார்த்திகேயன் பாத்துக்கிட்டே இருக்கலாம். பட் தேவி நல்ல எஃபர்ட், நீங்க ட்ரை பண்ணீங்க. சிவகார்த்திகேயன் வரைக்கும் வந்துட்டு விட்டுட்டீங்க. பாட்டு பாடிடுங்க ஹரிதா எங்களுக்காக. யா பாக்காத பாக்காத ஐயையோ பாக்காத நீ பார்த்தா பறக்கிற பாத மறக்கிற பேச்ச கொறுக்கிற சட்டல்லதான் நானே காசிருக்கிற நாக்க கடிக்கிற சோக்க நடுக்கிற பட்டல்லதான் இந்த ஒரு பார்வையாலதானே நானும் பாழான பாக்காத பாக்காத ஐயையோ பாக்காத. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஹரிதா. சுபலட்சுமி மிஸ், பாட்டுலாமா? என்ன பாட்டு வருது உங்களுக்குன்னு? ரெடியா? சுபலட்சுமிக்கான க்ளூ ரெடியா அப்துல்லா? ஆல்ரைட், at count 3 2 and 1 your time starts now. அழகான காதல் பாட்டு. 1 2 யார் hero? 3 4 5 தேனா எங்க கிட்ட ராங் ஸ்டார்ட் டிரைவ் நல்லவன்னு சொன்னாலும் தப்பு. நம்பியாரு ஹீரோ சிங்கம் சூர்யா. சூர்யா சொல்லுங்க அடுத்த பாட்டு. ஏக் தோ தீன் 2 1. சுட்டும் விழிச்சுடரே. சுட்டும் விழிச்சுடர். சுட்டும் விழி சுடர். எப்போ சொல்றீங்க? பேட். தெரியாது அந்த பாட்டுலாம் எனக்கு. தேவி எப்படி அது? உங்க பாட்டை விட்டுட்டு அவங்க பாட்டை கண்டுபிடிக்கிறீங்க? என் பாட்டை விட்டு அவங்க சொன்னாங்கல்ல. அவங்க பாட்டு நான் கண்டுபிடிச்சேன். ஓ, இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் நடக்குதாங்க. வெரி குட். மிஸ் பண்ணிட்டீங்க, பட் அந்த பாட்டு எங்களுக்காக ப்ளீஸ். சுட்டும் விழிச்சுடரே சுட்டும் விழிச்சுடரே இன்னுலகம் உன்னை சுற்றுதே சட்டை பையனும் படம் தொட்டு தொட்டு உரச இம்மீதயம் பற்றி கொள்ளுதே உன் விழியில் விழுந்தேன் விண்வெளியில் பறந்தேன் கண் விழித்த சொப்பனம் கண்டேன் உன்னாலே கண் விழித்த சொப்பனம் கண்டேன். பியூட்டிஃபுல் ஹரிகா, பியூட்டிஃபுல். ஆல் டைம் ஹிட் அது. மிஸ் பண்ணிட்டீங்களே. அவர் பம்படிச்சுலாம் காமிச்சாரே தம்பி. வேஸ்டா போச்சு அப்துல்லா, வேஸ்டா போச்சு. ரைட், லாஸ்ட் க்ளூ சுஜிதா உங்களுக்கு தான். ரெடியா? Ready. ஓகே, உங்களுக்கான க்ளூ இதோ. கம் ஆன் அப்துல்லா, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஹை, ஸ்டெப் எல்லாம் போட்டாரு. யார் நடிகர்? ஹீரோ யாரு? குட்டியாக்குங்கன்றாரு அவர்தான். ஊர்ல சுத்தி பார்க்கணும்னு சொல்றாரு. அதுக்கு மேல என்ன க்ளூ? டைம் அப். அறிவு ஆற்றல்னு பகிர்ந்து பகிர்ந்து இவங்களுக்கே டைம் இல்ல போல. பாட்டே கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்க. படிப்பு சொல்லி தரத்துக்கே சரியா இருக்கு. இதுல என்ன 5 எல்லாத்துக்கும்? எல்லாருமே தொத்துட்டோம்ல. என்ன அநியாயம்ப்பா. டீச்சர்ஸ்குள்ள ஒரு இது வேற ஒரு சந்தோஷம். அது என்ன பாட்டு ஹரிதா பாடி காமிச்சிருக்க?
இன்னைக்கு அதிர்ஷ்டலட்சுமியிலேயே ஒரு மினி சாரிகமப்பா நடத்தி கொடுத்ததுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. எனக்கு என்ன சந்தோஷமான ஒரு விஷயம் தெரியுங்களா, எல்லா பசங்களோட பேப்பர் எடுத்து அப்படின்னு மார்க் கொடுக்குற டீச்சர் எல்லாருமே முட்டை வாங்கிட்டாங்க. பாடல் விஷயத்துல டீச்சர்ஸ் ரொம்ப வீக். ஏன் சொல்லுங்க? ஒவ்வொரு நாளுமே குழந்தைங்களுக்கு நாளைக்கு என்ன கத்து கொடுக்கணும், நாளைக்கு என்ன படிப்பு, இந்த குழந்தைங்களை எப்படி நல்லா ஆக்கணும் அப்படின்னு தியாக மனப்பான்மையிலேயே அவங்க பாட்டு கூட கேட்கறது இல்ல. அடடடா, இப்படிப்பட்ட தியாகத்துக்கு இந்த வருஷமே உங்களுக்கு தியாகி பென்ஷன் கொடுத்துட போறாங்க. ஓகே, நீங்க எல்லாருமே என்ன பிரைசஸ் மிஸ் பண்ணிருக்கீங்கன்னு பாத்துடலாமா? ஒரு பக்கம் ஒரு பாப் அப் டோஸ்டர், இரண்டாவது பக்கம் ரைஸ் குக்கர், ஒரு அழகான ஹேண்ட்பேக் அண்ட் வெஜிடபிள் சாப்பர். இன்னைக்கு கம்பெனிக்கு பெத்த லாபம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த சுற்று எப்படி போச்சோ போட்டோமா? கதை சொல்லி எவ்வளவு நீங்க அழகா மார்க்ஸ் வாங்க போறீங்கன்றத பார்க்க போறோம். இந்த ரவுண்ட்ல நீங்க கதை சொல்ல போறீங்க. டீச்சர்ஸ் மிஞ்சவே முடியாது கதை சொல்றதுல. ஓகேங்களா? எப்படி நல்ல குழந்தைங்களை கன்வின்ஸ் பண்ணிடுவீங்க. நல்ல கதையா இருக்கட்டும், கதையை ட்விஸ்ட் பண்ணி சொல்ல வேண்டியதா இருக்கட்டும். இப்போ அதேதான் பண்ண போறீங்க. இந்த ஸ்கிரீன்ல சம்பந்தமே இல்லாத ஒரு சில பிக்சர்ஸ் வரப்போகுது. நீங்க எல்லா பிக்சர்ஸையுமே ஒன்னாக கோத்து அழகான கதையாக சொல்ல போறீங்க. ஓகே, சிம்பிளுங்க. கதையில இடைவெளியே வரக்கூடாது. பிரேக் இல்லாம நான் ஸ்டாப்பா அடிச்சு தள்ளுறீங்க ஒரு கதையை. ரெடியா? தேவி, உங்ககிட்ட தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ரெடியா இருக்கீங்களா? ஆல்ரைட், உங்களுக்கான இமேஜஸ் இதோ. ஒரு பெரிய மரம். ஸோ அந்த மரத்து மேல ஒரு பூனை இருந்துச்சு. ஸோ அந்த பூனையை வந்து சச்சின் டெண்டுல்கர் பார்த்தாரு. அதை வந்து ட்ரெயின்ல தூக்கிட்டு போறாரு. ட்ரெயின் எங்க இருக்கு? அப்போ வந்து அவருக்கு வந்து இந்த பூனை மாதிரி அவங்க வீட்டுக்கு ஒரு பூனை வாங்கணும்ட்டு ஸோ டோனி கிட்ட வந்து கால் பண்றாரு, சொல்றாரு, பேசுறாரு அவரு. அப்புறம் வந்து அவர் வந்து ராக்கெட்ல வச்சு அந்த டாயை வந்து எடுத்துட்டு போலான்ட்டு அவர் வந்து டோனி வந்து போன் பேசுறாரு அவர்கிட்ட, சச்சின்க்கு. ஹலோ. அப்ப வந்து சச்சின் சொல்றாரு, இல்ல நம்ம வந்து அசினை கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அசின் வந்து பெட்ல அட்மிட் ஆயிருக்காங்க. நல்லா இருக்கிறவங்க எல்லாரையும் கடன் பண்ணிய மாதிரி. ஒரு சின்ன பூனை வாங்குறதுக்காக நீங்க மட்டும் தான் நிலா வரைக்கும் ராக்கெட் விட்டுருக்கீங்க. அது யாருலாங்க? சச்சின் டெண்டுல்கர் இருந்துக்கிறாரு, தோனி வந்துக்கிறாரு, அசின் அக்கா வந்துக்கிறாங்க. கடைசியில 3 பேரும் போய் ஆஸ்பத்திரியில படுக்க வச்சிட்டீங்க. ரொம்ப அநியாயமா இது, ரொம்ப அநியாயம். பரவாயில்ல, அதாவது ஒரு டிராஜடி கதை இது. வெரி நைஸ் ஸ்டோரி. ஒரு டிராஜடி. எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. சுபலட்சுமி மிஸ் ரெடியா இருக்கீங்களா? ரைட்டு, உங்களுக்கான க்ளூஸ் இதோ. எனக்கு வந்து ரொம்ப நாளா டிவியில காட்டிட்டே இருப்பாங்க, அமேசான் கார்ட்ல வந்து நிறைய ஆயில்லாம் எடுக்கிறாங்க. அதனால எனக்கு ஹேர் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அமேசான் கார்டுக்கு ரொம்ப நாளா போகணும்னு ஆசையா இருந்துச்சு. அதே சமயம் எனக்கு வந்து என்னன்னா விஜயை கூட்டிட்டு போகணும்னு ரொம்ப ஆசை. அவருக்கு எப்படியோ கால் ஷீட் வாங்கி விஜய் கிட்ட கேட்டா அவர் ஹன்சிகா கூட தான் நான் வருவேன், அவங்க வரலன்னா வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சரி என்னடா பண்றதுன்ட்டு 2 பேரையும் சேர்த்து கூப்பிட்டுட்டு ஒரு வழியா அமேசான் காட்டுக்கு போயிட்டு அங்க கல் இறக்கி இருந்தாங்க, அதை குடிச்சிட்டாங்க 2 பேருமே சேர்ந்து. 2 பேரும் குடிச்சிட்டு அங்கேயே மாட்டே ஆயிட்டாங்க. திடீர்னு பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அவங்க 2 பேரையும் என்னால தூக்கவே முடியல. எப்படியோ ஒருத்தரை கூப்பிட்டு கொடையை பிடிச்சி 2 பேரும் தூக்கிட்டு போய் ஒரு ஹோட்டல்ல போய் அட்மிட் பண்ணிட்டேன். 2 பேரும் ஹோட்டல்ல போய் செட் பண்ணியாச்சு, ரூம் எடுத்த 2 பேருமே. அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேரும் சொல்லாம கொள்ளாம ஓடி வந்துட்டாங்க பஸ்ல கிளம்பி. அமேசான் கார்ட்ல இருந்து எப்படி பஸ்ல வராங்கன்னே தெரியல. 2 பேருமே சேர்ந்து பஸ்ல கிளம்பி வந்துட்டாங்க. அப்புறம் தான் தெரியுது விக்ரம் வந்து அவங்களை துரத்திருக்காருன்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அவரு அந்த படத்துல இருந்து இன்னும் வரவே இல்லை போல. அவர் அங்கேயே திறந்து அப்புறம் நான் திருப்பி ஃபிளைட் பிடிச்சி எப்படியாவது நம்ம வந்துடலாம், இவங்க 2 பேரும் பிடிக்கலான்னு இவங்க பஸ்ல வரதுக்குள்ள நான் வந்துடலான்னா விக்ரம் பின்னாடியே ட்ரெயின்ல வராரு. அப்புறம் நாங்க 3 பேருமே சேர்ந்து ஒரே இடத்துல வந்து அவங்க பஸ்ல வந்தாங்க, விக்ரம் ட்ரெயின்ல வந்தாரு, நான் ஆல்ரெடி ஃபிளைட்ல வந்தேன். நாங்க 3 பேருமே சேர்ந்து சென்னை வந்துட்டோம். எப்படியோ. என்ன சொல்றது நானு? நீங்க வந்து ஆக்சுவலி இவிஎஸ் டீச்சரா இருந்திருக்கணும். ஏன்னா மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் எல்லாத்தையுமே கத்து கொடுத்துட்டீங்க. நீங்க அழகா சொன்னீங்க, ஃப்ளோ அட்டகாசமா இருந்தது. வெரி நைஸ். அடுத்தபடியாக கனிமொழி, ரெடியா இருக்கீங்களா? ரொம்ப சிம்பிளான அழகான ஒரு ஸ்டோரி சொல்ல போறீங்க. நடுவில் தடங்கள் எதுவுமே வரக்கூடாது. அழகா நரேட் பண்றீங்க. உங்களுக்கான சுற்றுக்கதை இமேஜஸ் இதோ. ஒரு நாள் பைபாஸ்ல வண்டியில போயிட்டு இருக்கும்போது வழியில ஒருத்தர் வந்து சயின்டிஸ்ட் நின்றுட்டு இருந்தாரு. நின்றுட்டு இருக்கும்போது அவருக்கு பெரிய டவுட்டு, என்ன எப்படி இந்த பக்கமா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. அவர்கிட்ட நிறைய டாலர்ஸ் இருந்தது. சரி ஓகே, இந்த டாலர்ஸ் நம்ம ஆட்டே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் பிளான் பண்ணி ஆட்டே போட்டோம். ஆட்டே போட்டு பர்ஸ் இல்லை அதை வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா ஒரு பைக் நின்றுட்டு இருந்தது அங்கே. அந்த பைக்ல போக ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் வந்து அந்த சுட்டதுலேருந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ரோஸ் தான் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா
தண்ணி ரொம்ப தாகம் எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கேட்டோடனே அங்கே ஒரு பாட்டிலில் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்த லவ் பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அங்கே ஒரு கொள்ளைக்காரன் வந்தான். அவன் வந்து கத்தியை நீட்டி இந்த டாலர்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். சரின்னு அவன்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வழியில் போனால் அங்கே ஒரு பால் கடை இருந்தது. பால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி. அதாவது அவ்வளோ டாலர் சுட்டு கடைசியில பால் கடையில போய் பால் குடிக்கிறீங்க நீங்க. வெரி குட். எனக்கு என்னன்னா டீச்சரோட ஃபுல் கதையிலையும் கொள்ளடிக்கிறது, சுடுறது, கழுத்துல கத்தி வைக்கிறது, ஆட்டையை போடுறது, பர்ஸ்ல அமுக்கி வைக்கிறது, பைக்கு கடத்தின்னு போறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்களே இருக்கு. சூப்பர் கனிமொழி மிஸ், ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக். ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை யோசிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக சுஜிதா, ரெடியா இருக்கீங்களா? சுஜிதா, உங்களுக்கான சுட்டுக்கதை இமேஜஸ் இதோ. ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு என்னடா பண்றது, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சுன்னு கடகடன் பிரெட்ல ஹனி ஊற்றி சாப்பிட்டா அப்புறம் இருக்கிறதுலாம் இருட்டா தெரியுது. கடைசியில் பார்த்தா அது ஹனி இல்லை, வேற என்னமோ வச்சிருக்காங்க ஃப்ரிட்ஜில். அப்புறம் தான் தெரியுது வேற என்னமோ சாப்பிட்டேன்னு. அப்புறம் ஃபிஷ் டேங்க்குள்ள இருக்கிற ஸ்டோனை பிஸ்கெட்டுன்னு நினச்சி எடுத்துட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு என்னமோ ஆயிருக்கு, பிரெட்ல கலந்தது. அதை திருப்பியும் அந்த ஃபிஷ் டேங்க்ல போட்டுட்டு அப்புறம் மாறிட்டேன், என்னமோ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு, சீக்கிரம் கிளம்பி வெளியே வரலாம்னு சொல்லி ஸ்ட்ரைட்டா பார்க்குக்கு போயிட்டேன். அங்கே பார்த்தா பபிள்ஸாக விட்டுட்டு இருக்காங்க குழந்தைங்களாம். கடைசியில் பார்த்தா நான் பார்க்கில் இருக்கேன். அப்புறம் தான் பேக்ல இருந்து ஒரு பென்சில் விழுந்துச்சு. பார்த்தா ஐயோ நம்ம ஸ்கூலுக்கு வராம பார்க்குக்கு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த பென்சில் எடுத்துட்டு நான் ஸ்கூலுக்கு போகும்போது வண்டியில இருந்து 2 ஸ்க்ரூ கழண்டு கீழே விழுந்துருச்சு. சரி இந்த ஸ்க்ரூ எப்படி மாட்டுறது அப்படின்னு சொல்லி அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் வந்துட்டு சிஸ்டம்ல இது வீடியோ கால் பண்ணி நான் இந்த மாதிரி நின்றுருக்கேன்னு காமிச்சாதான் மேம் நம்புவாங்கன்னு தோணுச்சு. அப்புறம் கீழே வண்டியை தள்ளி விட்டு இப்படியெல்லாம் விழுந்துட்டேன், உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி மேடம்க்கு வீடியோ கால் காமிச்சு அப்புறம் நானே இருந்த ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து அதை மாட்டி அப்புறம் கடைசியில வண்டி எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு கிளம்பி அப்புறம் ஸ்கூலுக்கு போய் சேர்ந்துட்டேன். அம்மாடியோ, எவ்வளோ ட்ராஜடி உங்க வாழ்க்கையில. வெரி நைஸ். ரொம்ப அழகான ஒரு ஃப்ளோல அழகான ஒரு கதையை சொல்லியிருக்கீங்க. ஐ திங்க் இந்த கதையில வந்து நிஜமான விஷயங்கள் நடந்திருக்கு போல. நம்மளே நம்ம ஸ்கூட்டர் தள்ளி விட்டு நம்மளே ஒரு கண்ணாடியை உடைக்க வச்சு மிஸ் வர முடியாது மிஸ் இன்னைக்கு அப்படின்னு நம்ப மாட்டாங்க. அதனால வீடியோ காலும் போட்டீங்க. அதாவது டெக்னாலஜியும் இருக்கு இந்த படத்துல, வந்து ஆக்ஷனும் இருக்கு, எல்லா விஷயங்களும் இருக்கு, சஸ்பென்ஸ், த்ரில்லர் எல்லாமே. சூப்பர் சுஜிதா, ரொம்ப அழகா கதை சொல்லியிருக்கீங்க. உங்க 4 பேர்லயும் யாரு மிக சிறந்த கதை சொல்லியிருக்கீங்க அப்படின்றத இப்ப நான் ஜட்ஜ் பண்ண போறேன். யாரு பெஸ்டா கதை சொல்லியிருக்கீங்களோ அவங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ். ஓகே அப்படின்றதுக்கு நம்ம அப்படியே குறைச்சிக்கிட்டே போறோம். ஓகேயா? யாரு பெஸ்ட் ஸ்டோரி? சுபலட்சுமி. கண்டிப்பாக சுபலட்சுமி தான் பெஸ்ட் ஸ்டோரி சொல்லியிருக்கீங்க. 20 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். 2வது பிளேஸ்ல 2 பேர் இருக்கீங்க. ஹியூமர், நல்ல சென்சிபிளான ஒரு ஸ்டோரி, அழகா கனெக்ட் பண்ணீங்க அண்ட் ரொம்ப அழகா அந்த கதைக்கு ஒரு எண்டு கொண்டு வந்தீங்க. தேவி அண்ட் சுஜிதா, நீங்க 2 பேரும் தான் செகண்ட் பொசிஷன்ல இருக்கீங்க with 15 பாயிண்ட்ஸ் ஈச். அண்ட் 3வது பொசிஷன்ல கனிமொழி 10 மதிப்பெண்கள், வாழ்த்துக்கள். முதல்ல சுபலட்சுமி, டாப் ஸ்கோரர் நீங்க. அமேசான் காட்டுக்கெல்லாம் போறீங்க, என்னோலாம் செட்டிங் பண்றீங்க, என்ன சொல்றது, ஒன்றும் சொல்றதுக்கே இல்லை. உங்களுக்காக இன்னைக்கு பிரைசஸ் ஆக பர்டிகுலர்லி இந்த ரவுண்டுக்கு ரொட்டி மேக்கர், ஒரு அழகான சில்க் சாரி, 2 பர்னர் கேஸ் ஸ்டவ் அண்ட் ஆலா சேஞ்ச் அப்படின்ற ப்ரொஃபஷனல் யூனிசெக்ஸ் சலூன் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் இருக்கு. ஆல்ரைட், சோ சுபலட்சுமி, நீங்க தான் இந்த ரவுண்டோட டாப்பர். 20 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க. இந்த 20 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கிடைக்குது. இந்த 4 பரிசுகளை நீங்க என்ன எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ரொட்டி மேக்கர். ரொட்டி மேக்கர் கன்ஃபார்ம்ங்களா? வாங்க உங்களுடைய பிரைஸ் எடுத்துக்கோங்க. கலக்கலாம், ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம், போட்டா போட்டி நடத்தலாம், நீங்க அதிர்ஷ்டலட்சுமி ஆகலாம். அடுத்தபடியாக பஞ்சாயத்து 2, சுஜிதா அண்ட் தேவி, நீங்க 2 பேருமே செகண்ட் பொசிஷன்ல இருக்கீங்க with 15 பாயிண்ட்ஸ் ஈச். இங்க இருக்கிற கிஃப்ட்ஸ்ல உங்களுக்கு என்ன வேணும்? சாரி, சில்க் சாரி. உங்களுக்கு என்ன வேணும்? 2 பர்னர் ஸ்டவ். 2 பர்னர் ஸ்டவ் கண்டிப்பாக. சோ வாங்க, நோ பஞ்சாயத்துன்றதுனால ஹாப்பி. தேவி வாங்க, உங்களுக்கு பிடிச்ச அந்த 2 பர்னர் ஸ்டவ் எடுத்துக்கோங்க. கலக்கலாம், ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம், போட்டா போட்டி நடத்தலாம், நீங்க அதிர்ஷ்டலட்சுமி ஆகலாம். சுஜிதா வாங்க, ப்ளீஸ் பிக் அப் யுவர் சில்க் சாரி. கலக்கலாம், ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம், போட்டா போட்டி நடத்தலாம், நீங்க அதிர்ஷ்டலட்சுமி ஆகலாம். கனிமொழி, செம்ம டீல் இது. எப்படி இருந்தாலும் நமக்கு 5000 rupees வர்த் அலா சேஞ்ச் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர் கிடைக்க போகுதுன்ற ஒரு சந்தோஷம் உங்க முகத்துல ஆல்ரெடி ஒரு பொலிவு. நம்ம ஒரு சலூன் போயிட்டு வந்தா இன்னும் அழகாயிடுவீங்க. வாங்க கனிமொழி, உங்களுக்காக அலா சேஞ்ச் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். கலக்கலாம், ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம், போட்டா போட்டி நடத்தலாம், நீங்க அதிர்ஷ்டலட்சுமி ஆகலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். 4 பேருக்குமே அவங்களுடைய ஸ்கோர்ஸ் கிடைச்சிருச்சு.
அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட்ஸும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க. இது வரைக்கும் நீங்க விளையாடினது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்த சுற்று வந்தாமலை. இந்த சுற்று ஒரு பஸர் ரவுண்ட். உங்களுடைய கம்ப்ளீட் இந்த கேம் தலையத்தை மாற்ற முடியும். என்ன அப்படின்ற ரூல்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். 3 ரவுண்ட்ஸ் நல்ல ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஒரு ரவுண்ட்லயுமே ஒரு லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இந்த ரவுண்டு அந்த டிஃபிகல்ட்டியே இரேஸ் பண்ணிட்டு போகுது. ஏன்னா இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்காக ஒரு பர்டிகுலர் ரிடில் வரலாம். இது வந்து ஒரு புதிர், ஒரு க்ளூவாக இருக்கலாம், ஒரு கிராஸ்வேர்டாக இருக்கலாம், தமிழ் பழமொழியை வந்து ஜம்பிள் வேர்ட்ஸ் ஆக்கிருக்கலாம். என்ன வரப்போகுது நம்ம யாருக்குமே தெரியாது. நீங்க யாரு இந்த புதிரை ஃபர்ஸ்டே சால்வ் பண்ணிடுறீங்களோ பஸர் அழுத்த போறீங்க. சரியான பதில் கொடுத்தீங்கன்னா +20, அதே தவறான பதில் கொடுத்தீங்கன்னா -5. இந்த +20 வாங்கின கையோட நீங்க உங்களுக்கு பிடித்த பரிசை பிளாக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு பஸர் சுற்று. அதனால ஒரே ஒருத்தர் கூட 4 பிரைஸுமே வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓகே, உங்களுக்கான முதல் புதிர் இதோ. இது வந்து அட்டெண்டன்ஸ் அப்படின்ற வார்த்தையோட தமிழாக்கம், நோட்டீஸ் போர்ட் அப்படின்ற வார்த்தையோட தமிழாக்கம். சுபலட்சுமி, நீங்க தான் ஃபர்ஸ்ட் பஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க. அதனால நீங்க தான் பதில்கள் சொல்ல போறீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுல 2 இருக்கு. அட்டெண்டன்ஸ் அப்படின்ற வார்த்தையோட தமிழாக்கம் எங்க வரும்? லெஃப்ட் டு ரைட் வரும். லெஃப்ட் டு ரைட். என்ன பேரு? கையேடு, குறிப்பேடு. அட்டெண்டன்ஸ் அட்டெண்டன்ஸ் தமிழாக்கம் மேலேந்து கீழே கரும்பலகை. ஓகே, கரும்பலகை. ஓகே, கரும் டைம் போயிட்டு இருக்கு. 5 4 3 2 பேட் ட்ரை. சுபலட்சுமி, இது சரியான பதில் கிடையாது. சுபலட்சுமி உங்களுக்கு சாரி, -5. தேவி, ரெண்டுமே தெரியுங்களா? சொல்லுங்க. தகவல் பலகை, வருகை பதிவேடு. பாத்துடலாமா கரெக்டா இல்லையான்னு? ஓகே, ஆன்சர் ஆன் தி ஸ்கிரீன் ப்ளீஸ். தேவி, கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ். அண்ட் உடனே உங்களுக்கு பிடிச்ச பரிசை நீங்க பிளாக் பண்ணிக்கலாம். எல்இடி டிவி உங்களுக்கு வேணும். வாழ்த்துக்கள், உங்களுக்கு எல்இடி டிவி உங்க பேர்ல பிளாக் பண்ணி வச்சாச்சு. ஓகேங்களா? அடுத்த க்ளூ உங்களுக்காக. அத்துவான காட்டுக்குள்ளே குடை பிடிக்கிறார், அவர் யார்? கனிமொழி. காளான். காளான் கரெக்டா? பாத்துலாமா? குடை காளான் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் கனிமொழி. உங்களுக்கு ஆன் தி ஸ்பாட் +20. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு கொடுக்க போறோம். கனிமொழி, உங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட் எது? எல்இடி டிவியை விட்டுட்டு என்ன வேணா எடுத்துக்கலாம் நீங்க. வேக்யூம் கிளீனர். வேக்யூம் கிளீனர். தட்ஸ் a mini vacuum cleaner. அதான் நான் உங்களுக்கு கன்ஃபார்ம். வாழ்த்துக்கள் உங்களுக்காக கனிமொழி. அந்த வேக்யூம் கிளீனர் நாங்க பிளாக் பண்ணி வச்சிருக்கோம். பிளஸ் உங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ். அடுத்த புதிர் இந்த ஸ்கிரீன்ல. ரெண்டு க்ளூ இருக்கு இதுக்கு, கிளியரா கேட்டுக்கோங்க. இந்தியாவில் இவருடைய பிறந்த நாள் இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அவர் யார்? இரண்டாவது, 50 காப்பியங்களில் ஒன்றானது. 2 க்ளூ. தேவி, பதில்களை சொல்லுங்க. டாப் டு பாட்டம் சிலப்பதிகாரம். ஓகே, நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் கரெக்டா இருக்கு. 10 9 8 7 6 5 4 3 2 டைம் அப். தேவி, நீங்க வந்து 2 பதில்கள்ல ஒரு பதில் தான் கொடுத்திருக்கீங்க. அது சரியாக இருந்தால் உங்களுக்கு 10 மதிப்பெண்கள், சரியாக இல்லை என்றால் -5 ஆயிடும். நீங்க ரெண்டுமே சொல்லுங்க. ஓகேங்களா? ரெடி. விவேகானந்தர். ஓகே, சிலப்பதிகாரம். விவேகானந்தர் எது? ரைட், லெஃப்ட் டு ரைட் இஸ் Left to right. விவேகானந்தர். ஓகே, அண்ட் டாப் டு பாட்டம்? பாட்டம் இஸ் சிலப்பதிகாரம். ஆன்சர் பாத்துடலாமா? ஓகே, வண்டர்ஃபுல். சுஜிதா, பேட் லக். தேவி ஆல்ரெடி சிலப்பதிகாரம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு 10 மதிப்பெண்கள். வாழ்த்துக்கள். சுஜிதா, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்க 10 பாயிண்ட்ஸ் வின் பண்ணிருக்கீங்க. பட் பரிசு கிடையாது. பட் முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து வந்தாமலை அப்படின்ற ரவுண்ட். அதனால உங்க ஸ்கோர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்க 2 பேருமே வந்து அந்த மெகா பம்பர் பரிசு போய் சேர அந்த ஜீபும்பா ரவுண்ட்ல ஒரு பிக் பிரைஸ் வின் பண்றதுக்கான வாய்ப்புக்காக இந்த 10 பாயிண்ட்ஸ் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ரைட், வந்தாமலையில லாஸ்ட் கடைசியான புதிர் எது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. 3 நிற கிளிகளாம், கூண்டில் போனால் ஒரு நிறம், அது என்ன?
தேவி வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு தாம்பூலம். வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு வாயில போட்டா சிவப்பாயிரும். சிவப்பாயிடும். சேம் கலர். சேம் கலர். Yeah. ஷியோரா? யா. சரி பாத்துடலாம். சரியான விடை தேவி, கங்க்ராச்சுலேஷன். உங்களுக்கு +20 அண்ட் கூடவே வாட்டர் பியூரிஃபையரா கிரைண்டரா? கிரைண்டர். கன்ஃபார்ம். யா. தேவி, இந்த சுற்றுடைய முடிவுல நீங்க 50 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஸ்ட்ரெயிட்வே 2 gift, நீங்க LED டிவி அண்ட் கிரைண்டர் ரெண்டுமே எடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். கனிமொழி, நீங்க ஒரு ஆன்சர் கரெக்டா சொல்லிருக்கீங்க. வேக்யூம் கிளீனர் அண்ட் 20 பாயிண்ட்ஸ் வின் பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள். சுஜிதா, நீங்க பிரைஸ் வின் பண்ணல, பட் 10 பாயிண்ட்ஸ் வின் பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள். சுபலட்சுமி, ஒரு ரவுண்ட்ல எப்படியாவது சொல்லிடுவீங்கன்னு நினைச்சீங்க, பட் -5 ஆயிடுச்சாங்க. So sorry for that, but very well tried. இந்த சுற்றோட முடிவுல நம்ம எல்லார்கிட்டயும் என்னென்ன prizes இருக்குன்னு பார்த்தலாமா? prizes இருக்கிறத பார்க்கிறதுக்கு முன்னாடி வாங்க உங்களுக்கான prizes எடுத்துக்கோங்க. தேவி, ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். கலக்கலாம் மடாட்டம் போட்டு ஜெயிக்கலாம், போட்டா போட்டி நடத்தலாம், நீங்க அதிர்ஷ்டலட்சுமி ஆகலாம். Congratulations தேவி, உங்களுக்காக LED டிவி அண்ட் கிரைண்டர் இந்த ரவுண்ட்ல. வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக கனிமொழி, வாங்க உங்களுடைய வேக்யூம் கிளீனர் எடுத்துக்கோங்க. கலக்கலாம் மடாட்டம் போட்டு ஜெயிக்கலாம், போட்டா போட்டி நடத்தலாம், நீங்க அதிர்ஷ்டலட்சுமி prizes ஆகலாம். எல்லாத்தையும் பார்த்துடலாங்களா ஒரு தடவை? நீங்க சொல்லிடுங்க தேவி, என்னென்னலாம் வாங்கியிருக்கீங்க? ப்ரெஷர் குக்கர், 2 burner கேஸ் ஸ்டவ், LED டிவி, கிரைண்டர். வாழ்த்துக்கள். 4 சிறப்பான பரிசுகள் நீங்க வாங்கியிருக்கீங்க. God bless. Congratulations. Thank you. சுபலட்சுமி, என்ன பரிசுகள் வாங்கியிருக்கீங்க? வாட்ச் அண்ட் ரொட்டி மேக்கர். வாட்ச், ரோட்டி மேக்கர். Congratulations. கனிமொழி, நீங்க என்ன வின் பண்ணிருக்கீங்க? vacuum cleaner, gift voucher for 5000 and juicer. 3 பரிசுகள். வாழ்த்துக்கள். சுஜிதா, உங்களுடைய பரிசுகள் என்னென்ன? சில்க் சாரி, அயன் பாக்ஸ். சில்க் சாரி அண்ட் அயன் பாக்ஸ். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இந்த ஆசிரியர் தின சிறப்பு நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க. Thank you so much. இப்போ உங்களுடைய பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி நம்ம டோட்டல் எடுத்து யாரு டாப்பரோ அவங்க தான் இந்த அதிர்ஷ்ட கதவை ஓபன் பண்ணி ஜீபும்பா அப்படின்ற ரவுண்ட் விளையாட போறீங்க. இந்த ஜீபும்பா ரவுண்ட்ல இந்த அதிர்ஷ்ட கதவுக்கு பின்னாடி உங்களுக்காக ஒரு எக்ஸைட்டிங் மெகா பம்பர் பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. என்னவாக இருந்தா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்? 50 inch LED டிவி. 50 inch போதுமா? பெருசா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். 50 inch LED டிவி ஆல்ரெடி வாங்கிட்டீங்க ஒரு LED டிவி, அதனால உங்களுக்கு இன்னொரு பெருசு வேணும். சுபலட்சுமி, உங்களுக்கு என்ன வேணும்? நியூ பைக். பைக்கா? யாருக்கு? உங்களுக்கா? உங்க வீட்டுக்காரருக்கு. ஓகே. கனிமொழி, உங்களுக்கு என்ன வேணும்? LED TV with speakers. LED டிவி வித் ஸ்பீக்கர்ஸ். ஓகே. சுஜிதா, உங்களுக்கு? ஒரு ரோபோட் குக் பண்றதுக்கு. குக் பண்றதுக்கு ஒரு ரோபோ வேணும்னு ஆசைப்படுறாங்க. என்ன இருக்கு பின்னாடி அப்படின்றது எனக்கு தெரியாது. அந்த அதிர்ஷ்ட கதவை நம்ம ஓபன் பண்ணதுக்கு தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் உங்க ஸ்கோர்ஸ் எல்லாம் பாத்துடலாமா? அதிர்ஷ்ட லட்சுமியோட இந்த எபிசோட்ல 4th பொசிஷன்ல இருக்குது சுபலட்சுமி with 30 points. Third பொசிஷன்ல சுஜிதா நீங்க இருக்கீங்க with 40 points. Congratulations. இரண்டாவது பொசிஷன்ல இருக்கிறது கனிமொழி with 50 points. வாழ்த்துக்கள். And சந்தேகமே இல்லாம நம்மளுடைய டாப் பிளேயர் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறது தேவி. வாழ்த்துக்கள். நீங்க இருக்கிறது 80 பாயிண்ட்ஸ்ல. வாவ். இந்த அதிர்ஷ்ட கதவை திறக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து அந்த மேஜிக்கல் வேர்ட்ஸ் சொல்ல போறோம். ரெடியா இருக்கீங்களா? At the count of 3, 2 and 1. Zee-boom-ba! தேவி முகத்துல சந்தோஷத்தை பார்க்கும்போது ஈஸியா அதை வின் பண்ணி தீருவேன் அப்படின்றது தெரியுது. எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க? I'll try my level best. I'm sure you're going to win it, Devi. All the very best. Yeah. நல்லா பண்ணுங்க. கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுங்க. உங்க கையில ஒரு லேசர் லைட் இருக்கு. இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா இப்போ 2 இமேஜ் வரப்போகுது. 2 இமேஜ்க்கு நடுவுல 6 வித்தியாசங்கள் தான். இந்த 6 வித்தியாசங்களை அப்படியே லெஃப்ட்ல கட்டிங் போட்டு நீங்க ரைட் போயிட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜ் உங்களுக்கு தான். ரெடியா? போலாமா? ஆல் ரைட். உங்களுக்கு எக்ஸாக்ட்லி 30 செகண்ட்ஸ் தான். 30 செகண்ட்ஸ் கூட நீங்க 6 டிஃபரன்ஸுமே கண்டுபிடிச்சாகணும். ரெடியா? ஓகே, so let's get this going. உங்களுக்கான 6 டிஃபரன்சஸ்க்கான 2 இமேஜ் இதோ ஸ்கிரீன்ல. அந்த ரெட் கலர் பிக்சருக்கு கீழ இருக்குது இங்க எல்லாம். ஓகே. தென் சாரி AB வந்து 2 இமேஜ் காணுதுமா? யா, இங்க இங்க. ஓகே. 2 இங்க இங்க. என்ன இங்க இங்க புரியல. இங்க
இங்க இருக்கு பட் இங்க இல்ல. ஓகே 2. ஓகே தென் டைம் போயிட்டு இருக்கு. 10 9 8 7 பேப்பர் 6 இந்த பேப்பர் 5 4 ஓகே 3 2 1 6 வித்தியாசங்கள் என்னென்னன்றது வாங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். கேட்டி நீங்க சொன்ன அந்த ஒயிட் இமேஜ் இந்த ப்ளூவை நம்ம ஆளுங்களே விட்டுக்கிறாங்க. ஷூ, பாஸ்கெட்ல இருக்கிற அந்த பொருட்கள், அந்த டிராயிங் அண்ட் அந்த சேர்ல இருக்கிற அந்த ஃபோர்த் லெக் அது நீங்க நோட்டீஸ் பண்ணல. ஓகேங்களா? 6 டிஃபரன்சஸ் அதுதான். வெரி வெல் டன் தேவி. ரொம்ப ரொம்ப க்ளோஸ் நீங்க அந்த ஃப்ரிட்ஜுக்கு. பட் 3 டிஃபரன்சஸ்ல மிஸ் பண்ணிட்டீங்க. டோன்ட் வரி அட் ஆல். அதிர்ஷ்டலட்சுமி கூடி சீக்கிரம் திருப்பி வந்து உங்க கதவு தட்டுவாங்க. ஆல் தி வெரி வெரி பெஸ்ட். இந்த தருணத்துல ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னா இந்த பரிசுகள் மட்டும் இல்லாம உங்களுக்காக இன்னொரு ஸ்பெஷலான பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. ஆலா சேஞ்ச் யூனிசெக்ஸ் ப்ரொஃபஷனல் சலூன் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் வவுச்சர் நம்மளுடைய வின்னர் தேவிக்காக. வாங்க தேவி and please collect your prize. Congratulations உங்களுக்காக ஆலா சேஞ்ச் தி ப்ரொஃபஷனல் யூனிசெக்ஸ் சலூன் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். வாழ்த்துக்கள் இது உங்களுக்காக. அதிர்ஷ்டலட்சுமி. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக அதிர்ஷ்டலட்சுமியின் சார்பாக ஒரு அழகான மொமெண்டோ. இது வந்து ஒவ்வொரு தருணமும் நீங்க கண்டிப்பாக நான் அதிர்ஷ்டலட்சுமின்னு ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக தான். வாங்க மற்ற பார்ட்டிசிபென்ட்ஸ்லாம் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். கலக்கலாம் ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம், போட்டா போட்டி நடத்தலாம், நீங்க அதிர்ஷ்டலட்சுமி ஆகலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு நாளுமே இதை ஒரு அழகான இடத்துல வச்சு இதை பார்க்கும் போதெல்லாம் நான் அதிர்ஷ்டலட்சுமி அப்படின்னு ப்ரௌடா சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச் இன்னைக்கு அதிர்ஷ்டலட்சுமியில பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக. நீங்களும் இவங்கள மாதிரி வந்து அதிர்ஷ்டலட்சுமியில பார்ட்டிசிபேட் பண்ணி அதிர்ஷ்டலட்சுமி ஆகணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு சீக்கிரமா கால் பண்ணுங்க. ஆல் தி வெரி வெரி பெஸ்ட். இன்னொரு சுவாரஸ்யமான வித்தியாசமான எபிசோட்ல இன்னும் அதிர்ஷ்டலட்சுமிகள் கூட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's me Archana saying good night, goodbye and take care. See you, tata, bye bye. வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா, சர்தா பீடா போலே என் பேரத்தான் மெல்லுவா. வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா, சர்தா பீடா போலே என் பேரத்தான் மெல்லுவா. எவனும் ஏறலாமா கோட வகம் பசுன்னு, இவதா ரஜ நகம் சிறிடுவா கிசுன்னு. மல்லிகா நீ கடிச்சா நெல்லிக்கா போலி நிப்பா, பஞ்சனை நீ விரிச்சா பாட்டுத்தான் படிச்சிருப்பா. கொஞ்சம் 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 படிச்சிருப்பா. குடிச்சா வச்சிக்கையா மனசுல தைச்சிக்கையா, வெடிச்சா வெள்ளரிக்கா வேண்டாத